Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு ஜனவரி 15. ஸோ ஹாப்பி பொங்கல் ஃபார் எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறோம் அதான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நீங்கள் நிறைய ட்ரேட்ஸ் எடுத்திருப்பீங்க. பட் நான் வந்து இங்கே முக்கியமான சில செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் நான் சொல்ல போகிறேன். அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் பிஹேவியரில் ட்ரேட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜராக தெரிய வேண்டிய விஷயம் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு வைங்களேன். இப்போது ப்ரைஸ் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனோட ஃபர்ஸ்ட் டச்சில் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து செகண்ட் டச்சில் வரும்போது நம்ம பை பண்ணலாம். அல்லது நமக்கு இன்னும் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் டச்சில் வந்து நம்ம இங்கே வந்து ஏதோ ஒரு புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன் கிடைக்கும் போது, அல்லது நமக்கு வந்து ஒரு ரீசெண்டான இருக்கிற ஸ்விங்கை வந்து நமக்கு டெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து இதை வந்து பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்செப்ட் பண்ணலாம். ஸோ அப்படி கன்செப்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனாக வேலிடான செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேலிட் செட்டப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், சரிங்களா? ஸோ தேர்ட் டச்சிலேருந்து மறுபடியும் நமக்கு இங்கே ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஆப்வியஸாக எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இருந்து என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியலாக ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டில் நான் மார்க் பண்ண ரெட் ஏரியாவில் இருக்குது, இதுதான் வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பவுன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கன்செப்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா. ஸோ இதான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ இந்த இடத்துக்கு மறுபடியும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 3 டச் ஆன ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து சைட்வேஸ் போகிறதுக்கோ இல்லை ரிவர்சல் ஆகிறதுக்கோ சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து தேர்ட் டச்சில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைனை டச் பண்ணணும், ப்ளஸ் புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கணும், ப்ளஸ் ரீசெண்ட் ஹையை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பை பண்ண போகிறோம். ஸோ இந்த பை பண்ணுறது எங்கே அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னுக்கு அப்புறம் இருக்கிற அடுத்த கேண்டில் நம்ம வந்து பை பண்ணுவோம். அண்ட் நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்ம ஐடியல் லெவல், சரிங்களா? இப்படி தான் வந்து நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ரிவர்சல் ட்ரெண்ட் லைனில் எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் மறுபடியும் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுக்கணும், பிரேக் கொடுத்து நல்லா கீழே வரணும். வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ரீசெண்ட் ஸ்விங்கை வந்து நமக்கு ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மறுபடியும் எங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னா இங்கே தான் வரும். ஸோ இந்த ஏரியாவுக்கு நமக்கு மார்க்கெட் ஈஸியாக வந்துடும். ஸோ இதான் வந்து ரிவர்சலுக்கான ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ண ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி 2 மெத்தட்ஸ். ஸோ வந்து அப் ட்ரெண்டில் போகும்போது நம்ம வந்து தேர்ட் டச்சில் வந்து பை பண்ண போகிறோம். அதுவே வந்து ரிவர்சல் நடக்கணும் அப்படின்னு ரிவர்சல் ஸ்பாட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணால் ரிவர்சல். ஸோ இது வந்து 2 டைப் ஆஃப் மெத்தட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிக்கலாக எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7th டிசம்பர்லேருந்து 15th டிசம்பருக்கான டேட்டாவை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, நம்ம லெவல்ஸ் எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நடக்குது, ஸோ இதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் வந்து அப் சைடில் இருக்குது, சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் கேன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வர இருக்குது சான்ஸ் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன். இப்போது இதில் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்தராக வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் மறுபடியும் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு வரல. ஸோ இங்கே ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் நியூ ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹால்ட் ஆயிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதோட மார்க்கெட் நின்றுச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்விங் லெவல்ஸை மார்க் பண்ண போகிறோம். ஸோ அது ஸ்விங் லெவல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த ரீசன் ஹையும் இதுவும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரஃபாக இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ரீசெண்டான ஃபார்மான ஸ்விங் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்து நமக்கு கேண்டில் ஸ்டிக் கொடுத்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். அதுவே வந்து நமக்கு ரிவர்சல் ஆகணும், ஒரு ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணணும் ட்ரெண்ட் லைன் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரெட் கலர் ஏரியாவை வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். ஒன்லி தென் நம்மளால் இதை வந்து ரிவர்சல்னு சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துருச்சு, செகண்ட் டைம், தேர்ட் டச் நமக்கு வந்து இங்கே வரணும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்ட்ரக்சர், இது வந்து மைனர் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப அக்ரெசிவ் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் மைனர் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் ஸ்விங்கை வந்து உடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மைனர் ஸ்ட்ரக்சர், இதுலேயே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் மெயின் ஸ்ட்ரக்சர் உடச்சா மட்டும்தான் நான் ரிவர்சல் கன்சிடர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சர் உடச்சாலும் இது வந்து ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே தான் இருக்குது. அதனால் எனக்கு வந்து இது கன்ஃபர்மேஷனாக தெரியாது. ஸோ எனக்கு ஃபர்தராக வந்து 2-3 கேண்டில் வந்து ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்தால் தான் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல இருக்க மைனஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக்கை வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் உடச்சிருச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்விங்கை உடைக்கல. ஸோ ஸ்டில் நம்ம வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஸ்விங்கை உடச்சிருச்சு. ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து உடச்சிருச்சு. உடச்சதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுப்பேன். ஸோ என்னோட ஷார்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்கு மேலே நீங்கள் வச்சா போதும். அல்லது உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு நல்ல பஃபர் வச்சு வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஹைக்கு மேலே நீங்கள் வைக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்கு மேலே வைக்கிறோம். இந்த மைனர் ஸ்ட்ரக்சருக்கு மேலே ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ஸ்ட்ரக்சர் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் மைனர் ஸ்ட்ரக்சருக்கு மேலேயும் இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ விச் இஸ் சேஃபர் ஏரியா. அதனால் வந்து இது வந்து நமக்கு ஐடியலாக சேஃபர் ஏரியா. ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் மறுபடியும் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ட்ரெண்ட் என்னது பை ட்ரெண்ட். ஸோ நமக்கு பை ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகிடும். சரிங்களா? அண்ட் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஏரியா விச் இஸ் 43,385. ஸோ என்னோட லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், இதுதான் வந்து என்னோட லிமிட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 2.61. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ட்ரேடிங் மெத்தட். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இம்பல்ஸில் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 கேண்டில்ஸில் வந்து நமக்கு இம்பல்ஸாக வந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. விச் இஸ் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இதுலேருந்து நமக்கு வந்து ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். சரிங்களா? ஃபர்தர் லெவல்ஸ் இது வந்து இன்னும் கீழே போகும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்மால் கன்சல்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து டார்கெட் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். நீங்கள் ட்ரையல் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்தராக மறுபடியும் மார்க்கெட் ஒரு ஸ்மால் புல் பேக் மேலே கொடுக்கும்போது நீங்கள் அங்கே ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே இருக்க லெவலில் டார்கெட் வைக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ட்ரெண்ட் ரிவர்சல். ஸோ ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து இருக்கிற மெத்தட். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைவோம். ஸோ நமக்கு அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சக்கப்போ ஸ்விங் எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மேஜர் ஸ்விங்கில் வந்து பிரேக் அவுட் கொடுக்கணுன்னே நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு எடுப்போம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸை வந்து நம்ம வந்து மைனர் லெவலுக்கு மேலே வைப்போம். அதாவது சேஃபர் சைடாக இருக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மைனர் லெவலுக்கு மேலே இருக்கணும், ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்டாப் ஹண்ட் ஆகாது. ஒன்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரும்போது நம்ம வந்து அந்த ட்ரேட் எடுக்கிறோம். ஸோ கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.6 வரும். ஸோ இதான் வந்து ட்ரெண்ட் லைனுக்கோட கான்செப்ட் கைஸ். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் கரண்ட்டாக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கான்செப்ட் தான் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி கரண்ட் மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணணும் அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து நடுவில் வந்து கேண்டில்ஸ் கட் ஆயிருக்கு. இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி வரைஞ்சனால இந்த கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது நமக்கு கட்டான மாதிரி தெரியும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம வந்து லெவல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லெவல். சரிங்களா? இன்னும் ஃபர்தராக வந்து நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அலைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப கட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரீசெண்டாக இருக்கிற லெவல்ஸ் ஸ்கேன் பண்ணாலே போதும். ஸோ ரீசெண்டாக இருக்கிற லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரீசெண்டாக இருக்கிற லெவல்ஸ். ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம அஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டுபிடிப்போம். இதான் வந்து நமக்கு கிடைச்ச ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரல் பிரேக் கொடுத்துருச்சு. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகணும், நமக்கு வந்து ஒரு ரீசன்ட் ஹையை வந்து உடைக்கணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு உடச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ ரீசன்ட் ஹையை வந்து உடச்சிருச்சு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் எங்கே இருக்கும், ஆப்வியஸாக இந்த ட்ரெண்ட் லைனோட அடுத்த ஸ்விங் பாயிண்ட். ஸோ அடுத்த ஸ்விங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,700 தான். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இமீடியட்டாக நம்ம இங்கே இடத்துல பை போக முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன், இது வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணணும். இன்னும் நமக்கு வந்து எங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 42,150 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ கீழே மறுபடியும் இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும் இல்லையா? அந்த பிரேக் அவுட் நமக்கு எங்கே கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,700. ஸோ இதான் வந்து ஐடியல் அப்கமிங் வீக்கோட அனாலிசிஸ். ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இப்படி தான் நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன். இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணலாம், இல்லை வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணும்போது இப்படி தான் வரும். ஸோ ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி இதுதான் வந்து நம்மளோட டார்கெட்ஸ். ஸோ ஒன்ஸ் 4200 கீழே மார்க்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபால்ஸ் பிரேக்கோட கன்சிடர் ஆயிரும்.
அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் லோ தான் வரும். ஸோ 41,500 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கான அனாலிசிஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.